பிரதர், நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான திங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல குட் சைன்ஸை ஸ்பாட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட பேட் சைன்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா இல்லையா? ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். சப்போஸ் நீங்க உங்க சேவிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபியூ மந்த்ஸ்ல அந்த ஸ்டாக் 60% கிராஷ் ஆகுது. எந்த ஒரு நியூஸும் இல்லை, எந்த ஒரு வார்னிங்ஸும் இல்லை. பட் நான் ஒன்று சொல்லட்டுமா, வார்னிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருந்தது, நம்ம தான் பார்க்கல. இந்த வீடியோவில் we will be learning some interesting ratios and அதோடைய ரிலேஷன்ஷிப் நம்ம பார்ப்போம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்க ஒரு ஸ்டாக்ல இருக்க ரெட் ஃபிளாக்ஸை அண்டர் 5 minutesல ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ லெட்ஸ் லேர்ன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் நிறைய பேருக்கு தெரியாத நெகட்டிவ் பி ரேஷியோ. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் நம்பர் 1. See, ஃபர்ஸ்ட் எதுக்கு பி ரேஷியோ நெகட்டிவா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. பி ரேஷியோ என்னது? பிரைஸ் அப்பான் earnings. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டீப் ஃபார்முலாலாம் வேணாம், ரொம்ப பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல நான் சொல்றேன். பி ரேஷியோ நெகட்டிவா இருக்கு. பிரைஸ் நெகட்டிவா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ earnings நெகட்டிவா இருக்கு. இப்போ எனக்கு சொல்லுங்க, earnings நெகட்டிவா இருக்குன்னா வாட் இஸ் த மீனிங்? அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணல. அப்போ அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணலன்னா அதால சஸ்டெயின் பண்ண முடியாது. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? சிம்பிள்ல. அப்போ ஒரு கம்பெனி சஸ்டெயின் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது, உங்களுடைய அனாலிசிஸ் சொல்லும் பொழுது, ஆன் வாட் பேசிஸ் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? பாயிண்ட் நம்பர் ஒன். ஓகே, நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிக்கர் டேப். இந்த ஸ்கிரீனர்ல தான் நம்ம அனாலிசிஸ் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? டிக்கர் டேப்ல லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் உடைய பி ரேஷியோ செக் பண்ணணும், செக் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிள் கீழே ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? அதை நான் சைட்ல அட்டாச் பண்றேன். அங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு பி ரேஷியோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுடைய பி ரேஷியோ அங்கே ஆட் ஆகிடும். நான் சைடில் அட்டாச் பண்ணுற மாதிரி. இப்போ லெட் மீ டெல் யூ சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். நான் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ சைடில் இருக்கா, எஸ்பிஐ என்னன்னு சொல்லிட்டு அதோடைய பி ரேஷியோ 9. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குட்டும் சொல்கிறேன், பேடும் சொல்கிறேன். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாசிட்டிவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 1 ரூபி ஏர்ன் பண்ணுறதுக்கு 9 rupees பே பண்ணுறீங்க. ஃபேர், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஓஎன்ஜிசி 8. மீனிங் என்ன? 1 ரூபி ஏர்ன் பண்றதுக்கு 8 rupees பே பண்றீங்க. ஃபேர் எனஃப், குட், ஓகே. ஐடியா, வோடோஃபோன், கரெக்டா? அதோடைய பி ரேஷியோ பாருங்க, -3.07. ஸோ வாட் அந்த ரேஷியோ உங்ககிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுதுல, என்ன சொல்ல ட்ரை பண்ணுது? earnings கிடையாது, ப்ராஃபிட் மேக் பண்ணல. இப்போ சொல்லுங்க, வில் யூ இன்வெஸ்ட்? நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ திஸ் இஸ் நம்பர் 1 ரெட் ஃபிளாக், ரைட்? ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. Moral of the story is don't invest in companies which is not earning. Okay, so number 1. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்க ஃப்ரெண்டுடைய பிஸ்னஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்டு 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பே பண்றாரு, எப்படியோ மேனேஜ் பண்ணி தான் பே பண்றாரு. இப்போ எனக்கு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டுடைய பிஸ்னஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க, கரெக்டா? அப்போ எதுக்கு ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்க? லெட் மீ டெல், நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு கம்பெனி டெட்ல முழுகி இருக்கா, அதாவது லோன்ல முழுகி இருக்கான்ட்டு தெரியாம ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்க? அதை தான் நான் மீன் பண்றேன். ஸோ அது எப்படி ஃபைன் பண்றது? ஒரு ரேஷியோ இருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரேஷியோ இருக்கு. அது ரெண்டுத்தையும் பார்த்து தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். என்னது? யூ வில் கெட் டு நோ. சி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பேசிக் திங். ஒரு கம்பெனிக்கு 2 மூலியமா, நான் ஆல்ரெடி இதை முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன், 2 மூலியமா மணி ரைஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? ஒன்னு லோன் எடுக்கலாம், டெட். இன்னொன்னு அவங்களுடைய ஷேர்ஸை பீப்புளுக்கு கொடுத்து மணி ரைஸ் பண்ணுவாங்க, அது பேர் தான் ஈக்விட்டி, ரைட்டா? ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஐடியலான ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், கரெக்ட் தானே? கரெக்ட், ஆமா. எவ்வளவு லோன் எடுத்திருக்காங்க, அவங்க ஷேர்ஸ் எவ்வளவு வச்சு மணி ரைஸ் பண்ணி, அது ரெண்டுத்துக்கும் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடியலான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 1 எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, ஓகேவா? நான் சொல்லிடுறேன் ரியாலிட்டி. ஸோ ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஐடியலா நீங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ உங்களுடைய ஸ்டாக்ஸ்க்குலாம் நீங்க பார்க்கும்போது 10, 20, 50, ஈவன் 100லாம் கூட இருக்கும். ஸோ அப்போ அதோடைய மீனிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டெட் டு ஈக்விட்டி வந்து சும்மா 10ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெட் ஈக்குவல் டு 10 times ஆஃப் ஈக்விட்டி. அப்படின்னா இந்த கம்பெனி அதிகமான லோன் எடுத்திருக்காங்க, ரைட்டா? ஈக்விட்டியை விட, அது தெரிஞ்சிருச்சுல. அப்ப நான் என்ன சொல்லலாம்? ஓகே, இந்த லோன் கிட்ட லோன் அதிகமா இருக்கு, கரெக்ட். இப்போ எனக்கு சொல்லுங்க, ஓகே, நான் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து 20ன்னு பார்த்தேன் அப்படின்னா டெட் ஈக்குவல் டு 20 times ஈக்விட்டி. அப்படின்னா ஓகே, இந்த லோன் வந்து கடன்ல முழுகி இருக்கு, அவ்வளவுதான், இந்த ஸ்டாக் வந்து வேஸ்டா? கிடையாது.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சி சில மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல அதிகமான லோன்ஸ் இருந்ததுனாவே ஃபர்ஸ்ட் அது ஒரு நெகட்டிவ் சைன் தான், கரெக்ட் தான். பட் வாட் இஃப் அந்த கம்பெனி சொல்லுது, நான் லோன் எடுத்திருக்கேன் அதிகமா, பட் ஆனா என்னால் ரீபே பண்ண முடியும், அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தென் அப்போ இது லைக் நெகட்டிவா இருக்காது, கரெக்ட் தானே? இப்போ ஓகே 15 வச்சுக்கலாம், டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 50, பட் ஆனா அந்த கம்பெனினால இதை ரீபே பண்ண முடியும், அதனால நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அது நெகட்டிவ் கேஸ் ஆகாது, கரெக்டா இல்லையா? அப்போ அதை எப்படி ஃபைன் பண்றது? அதுக்கு தான் இன்னொரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ பேரு தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. வாட் இஸ் தட்? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. நோ, திருப்பியும் நான் ஃபார்முலாலாம் போல, அட் தி எண்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ் யுவர்செல்ஃப். See, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, சிம்பிளா சொல்லணும்னா இந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு எபிலிட்டி இருக்கு அதோடைய லோனை ரீபே பண்றதுக்கு. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரேஷியோ இதெல்லாம் எங்க பாக்குறதுன்னு நான் ஸ்டெப் பை சொல்றேன், ஜஸ்ட் வில் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். இந்த ரேஷியோ 10 இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது 10 அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட 10 மடங்கு சக்தி இருக்கு அதோடைய லோன்ஸை ரீபே பண்றதுக்கு. சிம்பிள். 20னா 20 மடங்கு சக்தி இருக்கு அதோடைய லோன்ஸை ரீபே பண்றதுக்கு. ரைட்டா? புரிஞ்சதா? இப்ப அது ரெண்டுத்தையுமே லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, டெட் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் ஈக்விட்டி எடுத்திருக்காங்க, லோன் அதிகமா எடுத்திருக்காங்க, இது நம்பர் 1. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து 10 இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க லோன் எடுத்திருக்கிறது என்னமோ உண்மைதான், பட் ஆனா 10, அப்ப 10 மடங்கு இவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால இவங்க லோன் எடுத்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இது நெகட்டிவ் ஃபேக்டரா? நான் வில் சே நாட் பேட், கரெக்டா? ஸோ தட் இஸ் வை. ஸோ பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு, வாட் டஸ் தட் மீன்? அப்பனா இவங்க டெட் வந்து 5 டைம்ஸ் ஈக்விட்டி லோன் எடுத்திருக்காங்க, இந்த கம்பெனி கிட்ட எக்ஸாக்டா லோனை ரீபே பண்றதுக்கான சக்தி மட்டும்தான் இருக்கு, ஒன்னு தான். லைக் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1, வாட் டஸ் தட் மீன்? 1, which means ஒரு டைம் தான் எபிலிட்டி இருக்கு லோனை ரீப்ளே பண்றதுக்கு. 1க்கும் கீழே இருந்துச்சுன்னா யூ நோ தட் இஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர். ஸோ சிம்பிளா என்ன சொல்ல வந்தேன்? டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ நீங்க பாப்பீங்க, லோன் அதிகமா எடுத்திருக்கு, ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பாப்பீங்க, எக்ஸாக்டா 1க்கு கீழே இருந்ததுன்னா அந்த கம்பெனி கிட்ட எபிலிட்டி இல்லை லோன் ரீபே பண்றதுக்கு, ஸோ தட் இஸ் அ நெகட்டிவ் சைன். 1க்கு மேல இருந்ததுன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 10 மடங்கு எபிலிட்டி இருக்கு லோன் ரீபே பண்றதுக்கு, ஸோ ஓகே தட் இஸ் கன்சிடரபிளி குட். ரைட்டா? எக்ஸாக்டா 1 இருந்துச்சுன்னா பே செக் டு பே செக் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சில கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கம்பெனியும் பே செக் டு பே செக் இருக்குன்னு அர்த்தம் 1 இருந்துச்சுன்னா, பிகாஸ் எக்ஸாக்ட்லி இட் ஹாஸ் தி எபிலிட்டி டு ரீபே. திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஏன் இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு ஸ்டாக் பார்க்கறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, நீங்க போவீங்க டிக்கெட் ஸ்கிரீனர்ல போவீங்க, ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ சர்ச் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ சர்ச் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. Now you will analyze because you know what is debt to equity ratio and interest coverage ratio. You got it? ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே ரிலையன்ஸுக்கு பாருங்க, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோல இருக்கு 0.5. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அதிகமா அவ்வளவு லோன் எடுக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஈக்விட்டியில அதாவது டெட் கம்மியா இருக்கு ஈக்விட்டியை விட. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5, which means 5 மடங்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. சிம்பிள். இன்னொரு ஸ்டாக் அங்க பாத்தீங்கன்னா ஓஆர்ஜி கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கிட்ட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 8, அதாவது டெட் வந்து 8 டைம்ஸ் ஈக்விட்டி இருக்கு, நம்பர் 1. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா யூ கமெண்ட் they have the ability to repay the loan, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்போஸ் நான் உங்ககிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனி அவங்களுடைய மணியை எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்களா, அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு, ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போதான் நம்ம சொன்னேன்ல, ROCனா கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸ், அவங்களுடைய மணியை எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்றாங்களா அப்படின்றது நம்மளுக்கு இந்த ரேஷியோ பார்க்கும்போது தெரியும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ROCனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ரைட்டா? ஸோ ரிலையன்ஸோடைய ROCE எவ்வளவு இருக்கு? 9%. சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த கம்பெனி அவங்களுடைய ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி 9%க்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்ஃபோசிஸ் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் 36%, ரைட்டா? ஸோ இதுவும் விச் மீன்ஸ் ஓகே போத் ஆர் பெர்ஃபார்மிங் குட். ஏன்னா ஒய் இந்த வேரியேஷன் இருக்கு, அதனால தான் வேற வேற செக்டார் இருக்கு. ரிலையன்ஸ் வேற செக்டார், இன்ஃபோசிஸ் சாஃப்ட்வேர் சைடு.
அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செக்டார், இப்போ ஆயில் மேனுஃபேக்சரிங் இருக்குன்னா அந்த கம்பெனிஸுடைய செக்டாருடைய ஆர்ஓசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் சாஃப்ட்வேர் பக்கம் வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுடைய ஆர்ஓசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தென் ஒன்லி யூ கேன் கம் டு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ ஃபைனலி இது கரெக்டான ரேஞ்ச். ஒரு 15% மேல ஆர்ஓசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட், சிம்பிளா சொல்லணும்னா. அதே மாதிரி 12 இருந்து 15 இருந்தா குட். 8க்கு கீழே இருந்ததுன்னா ஐ கெஸ் தே ஆர் நாட் யூட்டிலைசிங் ப்ராப்பர்லி. கரெக்ட் தானே? ஏன் அப்படி சொல்றேன்? எஃப்டிலே அவ்வளவு கிடைக்குதுல்ல, 6-7% கிடைக்கும் பொழுது, ஸோ இட் சீம்ஸ் சம்திங் தே ஆர் நாட் யூட்டிலைசிங் த ஃபண்ட்ஸ் ப்ராப்பர்லின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நம்பர் 4 என்னது தெரியுமா? பாயிண்ட் நம்பர் 4, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை செக் பண்றது. இதையும் நான் என்னுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். பட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான திங் நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொமோட்டர்ஸ்னா யாரு? இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பத்தி இன்சைட் அண்ட் அவுட் அவங்களுக்கு தெரியும். கரெக்டா? இப்ப ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அர்த்தம், ஸோ அவங்க கம்பெனியுடைய ஷேர்ஸை அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கம்பெனியுடைய ஷேர்ஸை இவங்களே செல் பண்ணிட்டு போனா இது பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனா? நெகட்டிவ் சைன் தானே. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். இப்போ நீங்க ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. பாதி ஜெர்னிலே கேப்டன் இறங்கி கிளம்பி போறாரு. இப்போ நீங்க அந்த கப்பல்ல எந்த நம்பிக்கை வச்சு டிராவல் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. கரெக்ட் தானே? சேம் கேஸ் தான் இங்கேயும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். வோடோஃபோன் கேஸ்ல ஐ கெஸ் நான் அங்க சைட்ல வேணாலும் நான் அட்டாச் பண்றேன். ஒரு டைம்ல 38% இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 38ல இருந்து 25க்கு ரெடியூஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சைன். கரெக்ட் தானே? அதோட இம்பாக்ட் ஷேர் பிரைஸ்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான் சொல்றேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரெடியூஸ் ஆச்சுன்னா எல்லா கேஸ்லயுமே அது நெகட்டிவ் கிடையாது. சில டைம்ல ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்க்காக சில சில வந்து ரொம்ப ப்ராப்பரா ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது நீங்க வந்து ஏதாச்சும் நியூஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சிம்பிள், அது உங்களுக்கு தெரிய வந்துடும் சர்ச் பண்ணீங்கன்னாவே. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மி ஆகுதுன்னா அவங்க கம்பெனி மேல இருக்க ஃபெய்த் அவங்களுக்கே குறையுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஸோ ஃபைனல் பாயிண்ட், ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங். இதை பத்தியும் நான் லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங்னா என்னது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களுடைய ஓன் கம்பெனியுடைய ஷேர்ஸை வச்சு அவங்க மணி ரைஸ் பண்றாங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்க, இது அதிகமா இருந்தா நெகட்டிவா இல்ல பாசிட்டிவ் சைனா? கண்டிப்பா அதிகமா இருந்தா இது நெகட்டிவ் சைன் தானே. அவங்களுடைய ஓன் ஷேர்ஸையே வச்சு அவங்க அதிகமா மணி ரைஸ் பண்ணும்போது இது எந்த விதத்துல பாசிட்டிவ் சைனா இருக்கும்? கரெக்டா? ஸோ அப்போ இது கம்மியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல இல்லை, தட் அவங்களுடைய ஷேர்ஸையே வச்சு மணி ரைஸ் பண்ற அளவுக்கு. கரெக்டா? அப்போ கம்மியா இருந்தா லோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர், அப்போ அதிகமா இருந்தா ஹை ஃபினான்ஷியல் ப்ரெஷர். ரைட்டா? நான் அதனால சைட்ல ஒரு ஸ்டாக் அட்டாச் பண்றேன், சாகலிட்டின்ற ஒரு ஸ்டாக்ல. அதோட இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அனாலிசிஸ் பண்ணும்போதும் அந்த அந்த இடத்துல யூ கேன் ஈஸிலி சி லோவா ஹையான்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். யூ காட் இட்? ஓகே பிரதர், நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான திங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல குட் சைன்ஸை ஸ்பாட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட பேட் சைன்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா இல்லையா? ஸோ இந்த கடைசி பாயிண்டோட நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. நவ் ஐ ஹாவ் ஒன் டாஸ்க் ஃபார் யூ. இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறது உங்களுடைய ஆப்ஷன். பட் ஐ வுட் பி ஹாப்பி நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ல நான் இந்த ரெட் ஃபிளாக் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ரியலி ஒர்க்கிங் ஆன் இட். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, ரெட் ஃபிளாக்ஸை பார்த்த மாதிரி நம்ம கிரீன் ஃபிளாக்ஸ் ஸ்டாக்ஸ்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வில் மேக் ஆன் இட். ஸோ வித் தட், signing off from you.